ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐசரி கே கணேஷ் தயாரிப்பிலும் குஷ்மிதா கணேஷ் இணை தயாரிப்பிலும் விக்னேஷ் ராஜா டைரக்ட் செய்துள்ள தனுஷ் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கும் படம் கர. தனுஷ் ஜோடியாக மமிதா பைஜு நடித்திருக்கிறார். KS ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம், பிருத்வி பாண்டியராஜன், சூரஜ் வெஞ்சராமுடு, MS பாஸ்கர், ஸ்ரீஜா ரவி நடித்திருக்கிறார்கள். படத்தின் கதையை ஆல்ஃபிரட் பிரகாஷுடன் சேர்ந்து எழுதியிருக்கிறார் டைரக்டர் விக்னேஷ் ராஜா. EV பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படத்தில் ஒளிப்பதிவை தேனி ஈஸ்வர் செய்துள்ளார். ஸ்ரீஜித் சாரங் எடிட்டிங்கும் மாயப்பாண்டி ஆர்ட் டைரக்ஷனும் செய்திருக்கிறார்கள். போர் தொழில் படத்தை முதல் படமாக இயக்கி வெற்றி பெற்றிருந்த விக்னேஷ் ராஜா தான் கர படத்தின் இயக்குனர். படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருடனாக இருந்த ஒருவன் திருந்தி நல்லவனாக வாழ நினைக்கிறான். பொருளாதார நிலை அவன் அப்பாவின் இறப்பு காரணமாக தனக்கு மட்டுமல்லாமல் ஊர் மக்களுக்காகவும் அவன் என்னவாகிறான் என்பதுதான் கதை. படம் முழுக்க இறுக்கம் மற்றும் அதற்கான தளர்வு என்று சீரியஸாக ஆரம்பிக்கும் கதை ஃபாஸ்டாக நிறைய ட்விஸ்ட்டுகளோடு போய் முடிந்து சமுதாயத்திற்கான கதையாக ஆகிவிட்டது. படத்தின் துவக்கத்திலேயே திருவெரும்பூர் காங்கிரஸ் MP ஒருவர் வீட்டில் திருடுகிறான் ஹீரோ தனுஷ். ஆனால் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொள்கிறான். வெளியே காவலுக்கு வைத்திருந்த பிருத்திவி பாண்டியராஜனும் கர மாட்டியவுடன் தப்பித்து ஓடி விடுகிறான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரஜ் வெஞ்சராமுடுவிடம் மாட்டிக்கொள்கிறான் தனுஷ். பிறகு போலீஸ் பிடியிலிருந்தும் தப்பி மனைவி செல்லி மமிதா பைஜுடன் ஆந்திரா மாநிலம் ரேணிகுண்டாவிற்கு சென்று விடுகிறான். திருந்தி நல்லவனாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியே இருந்தால் என்ன செய்வது என்று ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்பா KS ரவிக்குமாரை சந்தித்து நிலத்தை விற்று வீட்டுக்கடனை அடைத்து தனக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்தால் ஹோட்டல் வைத்து பிழைத்துக் கொள்வேன் என்கிறான். நிலத்தை அடமானம் வைத்திருக்கும் அப்பா டியூ கட்ட முடியாமல் வறட்சியால் தவிர்த்து கொண்டிருக்கிறார். மகனின் விருப்பப்படி நிலத்தை விற்கவும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பாவிடம் கோபித்து கொண்டு திரும்புகையில் அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்து அப்பாவின் இறுதி சடங்கு முடிந்து சொந்த நிலத்தில் அடக்கம் செய்ய போகையில் வாங்கிய கடனுக்காக நிலத்தை ஜப்தி செய்திருக்கும் பேங்க் அங்கே சவத்தை புதைக்க அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு என்ன செய்கிறான் என்பது அடுத்தடுத்து வித்தியாசமான விஷயங்கள். இறுதியில் தனது அப்பாவை தங்கள் சொந்த நிலத்தில் அடக்கம் செய்ய முடிந்ததா என்பதை அடுத்தடுத்த திருப்பங்களுடன் சொல்லியிருக்கிறார் டைரக்டர். சொல்லப்போனால் அசுரன் படத்திற்கு பிறகு தனுஷ் நடித்துள்ள மிக நல்ல படம் கர. நடிப்பில் பீத்து உதறி இருக்கிறார். ஸ்லிம்மான பாடியில் சீரியஸான முகபாவனைகளில் கலக்கியிருக்கிறார். தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் என்பதற்கு பல காட்சிகளில் தனது நடிப்பின் மூலம் பதில் கூறியிருக்கிறார். சீரியஸாக அவர் கேட்கும் சில கேள்விகள் கலகலப்பை ஏற்படுத்துகிறது. மமிதா பைஜு வருகின்ற காட்சிகள் குறைவுதான் என்றாலும் கேரக்டரை ஃபுல்ஃபில் செய்திருக்கிறார். தனுஷின் தாய் மாமனாக வரும் கருணாஸ் கேரக்டராகவே வாழ்ந்து சீரியஸிலும் காமெடியிலும் மனதை கவர்கிறார். அப்பா KS ரவிக்குமாரை அடையாளம் காண்பதற்கே ஒரு சில நிமிடங்கள் ஆகிறது. அந்த அளவிற்கு கெட்டப் சேஞ்ச். வழக்கமான தெனாவட்டான KS ரவிக்குமார் இந்த படத்தில் இல்லை. நிலத்தையும் குடும்பத்தையும் நேசிக்கும் பெரியவர் கேரக்டரில் தத்ரூபமாக அவர் தோன்றியிருக்கிறார். பேங்க் மேனேஜர் கம் ஃப்ராட் பேர் வழியாக ஜெயராம் அசத்தல். பல இடங்களில் சின்ன சின்ன டைலாக் டெலிவரி தியேட்டரை கலகலக்க வைக்கிறது. இன்ஸ்பெக்டர் சூரஜ் வெஞ்சராமுடு பெரிய கேரக்டர் சவாலாக நடித்திருக்கிறார். பிருத்திவி பாண்டியராஜனும் ஓகே. தனுஷை சிறந்த நடிகர் என்று நிரூபிக்க பல காட்சிகளில் கலக்கிவிட்டார் தனது நடிப்பால். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.